சாம்பிராணி வாசனை எப்படி ஏறும்குள்ள? உனக்கு சாம்பிராணி பிடிக்காது, அப்புறம் எப்படி நீ சாவித்திரிய ரூமுக்குள்ள வர விட்ட? சாவித்திரியா? சான்ஸே இல்ல. அவன் என் ரூமுக்கு சாம்பிராணி எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டான். ஒரு தடவை அப்படி சாம்பிராணி போட்டு கொண்டு வந்தப்ப, இனிமேல் நீ சாம்பிராணி போட்டு எடுத்துட்டு வந்தனா உன் கை கால உடைச்சிருவேன்னு சொல்லி அவளை திட்டி அனுப்பிச்சிட்டேன். அதிகம் மீறி வந்திருக்கானா? அப்போ இந்த வீட்ல யாருக்கும் எதுக்கும் அவளுக்கு பயமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல? பாத்தியா பிரீத்தி, ரொம்பதான் தீவிரம் அவளுக்கு. பிரீத்தி, இந்த மாதிரி ஆளுங்க கைதான் எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் நீளும். நீ சொல்றது கரெக்ட் தான். முதல்ல அந்த கழுதையை கூப்பிடு, நான் விசாரிக்கிறேன். அனாவசியமா யார் மேலயும் பழி சுமத்த கூடாது. எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா தேடி பார்த்துட்டு அப்புறமா இந்த சாவித்திரியை கூப்பிட்டு நாம விசாரிப்போம். என்ன பிரீத்தி? இரு, நான் தேடி பாக்குறேன். நீங்களாம் நல்லா தேடி பாத்தியா? எங்க போயிருக்கோம்? பிரீத்தி, இங்கேதான் சிரிஞ்சு கிடக்குது பிரீத்தி. இப்ப அதான் ரொம்ப முக்கியம் இல்ல? நானே பணத்தை காணோம்னு பதறிட்டு இருக்கேன். அது இரு, நானே இந்த கழுதையை கூப்பிடுறேன். சாவித்ரி, சாவித்ரி, சாவித்ரி. என்னக்கா கூப்பிட்டீங்களா? என்னது கூப்பிட்டீங்களா? வா இங்க வா. நான் கரடி மாதிரி கத்திட்டு இருக்கேன், இன்னமும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சாவகாசமா வர. நல்லா இருக்குக்கா, நீங்க கரடி, நான் எருமை. அவங்க என்ன ஒட்டகமா? ஏய், உனக்கு என்ன கிண்டலா? நானே 1000 ரூபாய் பணத்தை காணோம்னு கொதிச்சு போயிருக்கேன். என்னது, பணத்தை காணுமா? ஆமா, அப்பா தந்து 1000 ரூபீஸ் தொலைச்சிட்டேன். அவர் பேருக்கு தான் பெரிய பணக்காரர். அந்த பந்தா கொண்டு குறைச்சலே இல்ல. பொண்ணு பாக்கெட் மணி கேட்டா 1008 கேள்வி கேட்டா பொண்ணு கேட்டு போயிடுவாளாம். இந்த வீட்டுக்குள்ளாரே 1000 திருட்டு நடக்குது, அதை கேட்க அவருக்கு துப்பில்ல. என்னக்கா சொல்றீங்க? பணத்தை காணுமா? ஊர்வசி, நீ பாத்தியா? நான் முந்திக்கினியா? நானும் பிரீத்திகண்ணு கூட தான் சேர்ந்து தேடி நிக்கிறேன். இப்ப என்ன, நீ எடுத்தியா? நான் கேட்டேன். பாத்தியான்னு தானே கேட்டேன். பிரீத்திகா, நீங்க பணத்தை எங்க வச்சீங்க? நான் ஒண்ணும் வைக்கல சாவித்ரி. நான் குளிக்க போயிருந்தப்ப அப்பா கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காரு. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா அந்த பக்கம் போனாரு, நான் பார்த்தேன். ஐயா எங்க வச்சாருன்னு தெரியுமா? ஏய், அவர் எங்க பணத்தை வைப்பாருன்னு உனக்கு தெரியாதா? ஒன்னா டேபிள் மேல வச்சிருப்பாரு, இல்லனா என் புக்ஸ் கடையில வச்சிருப்பாரு. வச்சிருப்பாரு சரி, ஆனா வச்சாரா? அப்பா வச்சத நீங்க பாத்தீங்களா? ஐயோ, நீ வேற கேள்வியா கேட்டுட்ட. அவர் வந்தப்ப நான் குளிக்க போயிருந்தேன், அதை நான் பாக்கல. ஆனா பிரீத்தி பணம் வச்சிருக்கேன், எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போனாரு. அப்பா ஐயா கண்டிப்பா வச்சிருப்பாரு. இருங்க, நான் போய் பாக்குறேன். ஐயோ பாருங்க பிரீத்திகா, ஃபேன் எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு. அவ்வளவு வேகமா சுத்துதுன்னா பணம் எப்படி டேபிள் மேல இருக்கும்? கீழே எங்கயாவது விழுந்திருக்கும். நான் போய் வேணா தேடி பார்க்கட்டுமா? இரு, நீ ஒண்ணு புச்சா தேட தேவையில்ல. நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. அலமாரி பின்னாடி எல்லாம் சுத்தி பாத்தீங்களா? பார்த்தாச்சு. கட்டில கீழே எல்லாம் தேடிட்டோம். அப்ப என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? ஐயாக்கு வேணா நீங்க போன் பண்ணி கேளுங்க பிரீத்திகா. என்ன ஐயாவே திருடன் சொல்லுவ போலகுதே? என்னக்கா இவங்க லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க? யார பார்த்து லூசுன்ற? வாயை உடைச்சிடுவ சொல்லிட்டான். பின்ன என்ன, ஐயா ரூம்குள்ள வந்தாருன்னு சொன்னாங்க, அது பிரீத்திகா பாக்கலன்னு வேற சொல்றாங்க. ஐயா பணத்தை வச்சாருன்னு சொல்றாங்க, ஆனா அந்த பணத்தை காணும்னு சொல்றாங்க. மேட்ச் மேல வச்ச பணம் ஒருவேளை ஃபேன் காத்துல கீழே பறந்திருக்கும்னு நான் போய் பாக்குறேன்ற, அதுக்கும் வேணான்னு சொல்றீங்க. அம்மா தாயே, நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? நீ ஒன்னும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். நீ தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. கண்ணு, சாம்பிராணி சாம்பிராணி சாம்பிராணி. சாவித்ரி, சாவித்ரி வா. என்னக்கா? நீ என் ரூமுக்கு வந்தியா? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? நான் இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து தினமும் உங்க ரூமுக்கு வரேன். நான் தானே கூட்டுறேன் பெருக்கிறேன். என்ன இப்படி கேக்குறீங்க? அவங்க அத்தை கேக்கல, இன்னைக்கு காலைல வந்தியான்னு கேக்குறாங்க. அதே நீங்க ஏன் கேக்குறீங்க? என் ரூமுக்கு சாம்பிராணி புகை போட வந்தது யாரு? உங்க ரூமுக்கு சாம்பிராணி புகையா? நான் போடலையேக்கா. அன்னைக்கு சாம்பிராணி புகையை போட வரும்போது நீங்க கண்ணா பின்னான்னு கத்துனீங்க. அன்னையில இருந்து சாம்பிராணியை உங்க ரூம் பக்கம் எடுத்துட்டு போறதே இல்லக்கா.
அப்ப இப்ப ரூம்ல சாம்பிராணி போக வருதே அது எப்படி வருது? என்ன கேட்டா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ போய் சொல்றேன்னு பிரீத்தி சொல்றாங்க. அந்த மாதிரி பிரீத்திகா எப்ப சொன்னாங்க? சரி சொல்லல நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். ஏய், இந்த நினைக்கிறது காய வைக்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? பிரச்சனை நீதான் சாவித்ரி. சாம்பிராணி புகை போடலன்னு சொல்ற, ஆனா போட்டிருக்கு. பணத்தை பார்க்கவே இல்லைன்னு சொல்ற, அப்ப நீதான் பணத்தை எடுத்துக்கணும். பிரீத்திகா, என்னக்கா நீங்க சொல்றீங்க? அப்புறம் டேபிள்ல இருந்த படம் எப்படி காணாம போகும்? நீதான் திருடி இருக்க. பிரீத்திகா, நான் திருடி இருப்பலாம். நீங்களா அப்படி சொல்றீங்க பிரீத்திகா? அக்கா, நான் அப்படியெல்லாம் செய்வேனா பிரீத்திகா? தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நினைச்சேன் அழுதே காரியத்தை சாதிச்சிடுவியே. பொம்பளை ஜாதியோட ஆயுதமே இதானே? ஆமா, நீ என்ன பிறவின்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பொம்பளை பிறவிதான். யாராவது சும்மா பழிய போட்டா எல்லா பொம்பளைங்களும் அழுவாங்கதான். நானும் அழுவேன். அதுக்காக பழியெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏய், நான் ஏன் மேல பாரு இப்ப என்ன சொல்லிட்டாங்க? நான் ஒண்ணும் பண்ணல. நீ எதுவும் பண்ணலையா? வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரீத்தி அக்கா மனசுல விஷத்தை ஏத்திட்டு எதுவுமே பண்ணலன்னு சொல்றியா? ஐயோ ஐயோ ஐயோ, பிரீத்தி என்ன பேச்சு பேசு பாரு. விஷம் கிஷன் எவ்வளவு பெரிய வார்த்தை பேசு பாரு. அப்போ திருட்டு பழின்னு எனக்கு நீ பட்டம் கொடுக்கற, அது மட்டும் சின்ன வார்த்தையா? நீ திருட்டு இப்ப நானா சொன்னால போய் கேளு. ஏய், பிரீத்தி அக்கா எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு பிடிக்காத செஞ்சா கோவப்படுவாங்க. ஆனா உன்ன மாதிரி அபனமா பழி போட மாட்டாங்க. டேய், வாயில ஏதாவது வந்துற போகுது. நான் எதுக்கு உன் மேல அபனமா பழி சுமத்துறேன்? நீ பேசுறத வச்சு நடந்துக்கிறத வச்சு பிரீத்தி அப்படி நினைச்சிட்டாங்க. அதுக்கு நானா பொறுப்பு? அது அவங்க சொல்றாங்களா இல்ல நீ சொல்ல வைக்கிறியா? ஐயோ, நான் சொல்ல வச்சேன். என்ன பேச்சு பேசுறீங்க? நான் சொல்ல வச்சேன். என்ன நடக்குது இங்க? இது என்ன வீடா இல்ல சந்தையா? இந்த கத்துறீங்க? வாங்கம்மா, இந்த வீட்டு எஜமானி, பஞ்சாயத்து தலைவி. இந்த விஷயத்துக்கு நீங்களே பஞ்சாயத்து பண்ணுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு இந்த கத்துறது, நீங்க கத்துறது தெருமுனை வரைக்கும் கேக்குது. அதுக்கு காரணம் உங்க அருமை வேலைக்காரி. அவட்ட காரியத்தை நீங்களே கேளுங்க. பிரீத்திகா, எனக்கு மறுபடியும் எம்எல்ஏ பழிய சுமத்துறீங்க. நான் எதுவும் பண்ணல. அப்ப நானா? அம்மா, நீங்களே நியாயத்தை கேளுங்கம்மா. பிரீத்தி அப்பா கிட்ட பணம் கேட்டிருந்தாங்கல்ல? ஆமா, 1000 ரூபாய் கேட்டா. பிரீத்தி கேட்ட மாதிரி அப்பா அந்த பணத்தை டேபிள் மேல வச்சிருந்தாரு. ஆனா அந்த பணத்தை இப்ப காணோம். என்னது, பணத்தை காணுமா? ஆமாமா, மறந்து கிடந்து காய்கறி பருப்பு ஏதாவது வாங்குறதுக்கு எடுத்துருப்பாளோன்னு பிரீத்தி ரொம்ப சாதாரணமா இவகிட்ட கேட்டாங்கம்மா. அதுக்கு இவ லபோதிபோன்னு குதிக்கிறா. ஏய், எடுக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? பாருங்க, இப்ப கூட வாய் அடிச்சிட்டு இருக்கா. குத்தம் இல்ல நெஞ்சே குறுங்குது. அதான். ஏய், சும்மா இருங்கறல. அம்மா பாத்தீங்களா? நீ சும்மா இரு சாவித்ரி. இத பாரு, அது எப்படி ஒரு காரணம் இல்லாம சாவித்ரி மேல சந்தேகப்பட முடியும்? ஆமாமா, நான் இப்பதான் இந்த ரூம் பக்கமே வரேம்மா. அங்கதான் பிரச்சனையே. இவ காலையில இருந்து என் ரூம்க்கே வரலன்னு சொல்றா. ஆனா என் ரூம்ல சாம்பிராணி புகை வாசனை அடிக்குது. அப்ப யார் சாம்பிராணி போட்டிருப்பா? அதனால என்ன இப்போ? அவ சாம்பிராணி போட வந்திருந்தா கூட 6 மணிக்கே போட்டு முடிச்சிருப்பாளே. உங்க அப்பா 9 மணிக்கு தான் ஆபீஸ்க்கே கிளம்பி போவாரு. அவர் அந்த நேரத்துல தானே கொண்டு வந்து பணத்தை வச்சுட்டு போயிருப்பாரு. அப்புறம் எப்படி நீங்க சாவித்திரி போட்டு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறீங்க? அம்மா, லாயரு கரெக்டா தான் பாயிண்ட பேசுறீங்க. ஆனா நாங்க யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. சாவித்ரி என்னடான்னா, நான் அந்த ரூம்க்கு சாம்பிராணியே போடலன்னு சொல்றா. ஆனா வாசனை அடிக்குதே. அம்மா,
நான் காலையில சாம்பிராணி புகை போட்டேம்மா. ஆனா பிரீத்தி அக்கா ரூம்ல போடல. அவங்க வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டேம்மா. வாசல் வரைக்கும் வந்தா ரூம்குள்ள எப்படி வாசனை வரும்? அம்மா, நான் காலையில வந்து ஹாலுக்கெல்லாம் சாம்பிராணி புகை போட்டேம்மா. பிரீத்தி அக்கா ரூமுக்கு போனேன். அவங்க திட்டுவாங்கன்னு திரும்பி வந்துட்டு அவங்க ரூம்குள்ள நான் போல. பாத்தீங்களா பாத்தீங்களா, முதல்ல சாம்பிராணியே போடலன்னா இப்ப வாசல் வரைக்கும் வந்து சாம்பிராணி போட்டேன்றா. 5 நிமிஷத்துல காணாம போற சாம்பிராணி போகைக்கே இவ்வளவு பொய் சொல்றான்னா 1000 ரூபாய்க்கு எவ்வளவு பொய் சொல்வா? ஏய், என்ன என்ன? இரு இரு என்ன என்ன, நான் அப்படி சொல்ல டா, பிரீத்திமா தான் அப்படி நினைக்குது. பாருங்கம்மா, இவ்வளவு அந்த மாதிரி எல்லாம் பேச வேணாம்னு சொல்லுங்கம்மா. எங்க வள்ளி அம்மா வீட்லயே லட்சக்கணக்கில் பணம் இருக்கும். ஆனா சாமி என்கிட்ட தான் கொடுத்துட்டு போவாங்க. இங்க என்னடானா 1000 ரூபாய்க்கு ஆளுக்கு கேள்வி கேக்குறாங்க. அது சரி செல்லம், லட்சமா உன்னை நம்பி விட்டுட்டு போற வீட்ல இருந்து நீ நாத்துக்கு ஓடியாந்த? ஏய், வாயை மூடு. ஒரு வீட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதெல்லாம் உன்ன மாதிரி குப்பை கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் மரியாதை தேய்து போ. ஏய், பின்ன என்ன? நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுத்து போறது? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ பேசினா நானும் பேசுவேன். நீ என்ன நம்புறியோ இல்லையோ எனக்கு கவலை இல்ல. அந்த ரூம்க்கு நான் போவே இல்ல. அந்த பணத்தை நான் பார்க்கவும் இல்ல. இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்டீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். சாவித்ரி, நீயா இப்படி கோவப்படுற? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க பாரு, இந்த கொஞ்சறது கொலாவறது இது எல்லாத்தையும் உன் அருமை பொண்ண கூட்டிட்டு போய் கிச்சன்ல வச்சுக்கோ. இப்போ எனக்கு பணம் வேணும். இரு பிரீத்தி கண்ணு, அதான் அம்மா விசாரிக்கிறாங்கல்ல, இப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய் சும்மா இருடி. என்னமோ ஒரு 1000 ரூபாய்க்காக என்னமோ போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. பேசாம போலீஸையே கூப்பிடலாமே பிரீத்தி? ஏய் நீ வேற, இவ கடந்து சும்மாவே ஆடுவா, நீ வேற மோள அடிக்கிறியா? இங்க பாரு, நீ போலீஸ கூப்பிடியோ மிலிட்டரிய கூப்பிடியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் பணம் வேணும். ஏய் சும்மா இருடி. சும்மா நொய் நொய் நிக்கிட்டு. இப்ப என்ன உனக்கு பணம் தானே வேணும்? ஏய் சாவித்ரி, ரூம்ல என் பர்ஸ்ல பணம் இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. போ கண்ணு, போய் எடுத்துன்னு வாமா. அம்மா உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துடும். பிரீத்தி, சாவித்ரி பாவமா, அவளை போய் நீ சந்தேகப்பட்டிய. பாருங்கம்மா, எனக்கு தான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல, வேணும்னே பிரீத்தி அக்காவை தூண்டி விடுறா. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? உங்ககிட்ட என்ன சொன்னேன்? போய் பணத்தை தானே எடுத்துட்டு வர சொன்ன. போய் பணத்தை எடுத்துட்டு வா போ. போன்னு சொல்றல. அம்மா, அப்ப அந்த 1000 ரூபாய் யாருமா எடுத்திருப்பா? அதை கண்டுபிடிக்க வேணாமா? சுமாரு, சும்மா ஒரு சின்ன விஷயத்தை பெருசு பண்ணிட்டு இருக்க. இந்த வீட்ல 4 பேர் வருவாங்க போவாங்க, அதுல யார் எடுத்துட்டு போனாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சும்மா சின்ன விஷயத்தை போய் பெருசு பண்ணிட்டு இருக்க. அப்புறம் பாரு, உனக்கு என்ன பணம் தானே வேணும்? சாவித்திரி எடுத்துட்டு வருவா, வாங்கிக்க. சும்மா கடந்து நொய் நொய்னு கத்த வேண்டியது. வீடா என்ன டென்ஷனா இருக்க பாரு. என்னடி? இந்தாங்கம்மா பணம். அம்மா, அந்த பணத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுமா. என்ன சாவித்திரி இது? எத்தனை தடவை திரும்ப திரும்ப அதையே சொல்லுவ? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா என் மனசு ஆற மாட்டேங்குது. பிரீத்திகா என் முகத்தை பார்த்து நீதான் அந்த பணத்தை எடுத்தியான்னு கேட்டுட்டாங்க. இத பாரு சாவித்திரி, இதெல்லாம் ஒரு விஷயமா? அவ என்னையே கேள்வி கேட்க தயங்க மாட்டா. அப்படிப்பட்டவ உன்னைய அவ விட்டு வைக்க போறா? பிரீத்தி கண்ணு, வீட போடுறியா செல்லம்? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பிரீத்தி கண்ணு, பாத்தியா உங்க அம்மாவ?
திருடன் கையிலே சாவிய கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் சாவித்திரி சாவித்திரின்னு இந்த சாவித்திரியே நம்புறாங்க. அந்த அளவுக்கு அப்பாவி மாதிரி வேஷம் போட்டு உங்க அம்மாவை அப்படியே மயக்கி வச்சிருக்கான். அந்த தைரியத்துல தான் நீ யாருன்ற? இவ்ளோ பெரிய வீட்டுக்கும் இவ்ளோ சொத்துக்கும் ஒரே வாரிசு. நாளைக்கு பட்டம் கட்ட போறவ உன்னை கொஞ்சம் கூட அந்த கழுத்து மதிக்கவே மாட்டேங்குது. எதுக்கும் நீ அந்த சாவித்திரி கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாவே இருக்கணும். சில சமயம் யானை மாலை போட்டு கப்ப கூட கோபுரமாயிருக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும். உண்மையிலே பிரீத்திகா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அங்க தூண்டி விட்டாளே, அவ சொல்லிதான் பிரீத்திகா இப்படி எல்லாம் கேட்டுட்டாங்க. நீ யார சொல்ற? அந்த ஊர்வசியையா? ஆமாமா. அம்மா, உண்மையிலே அந்த பணம் காணாம போயிருந்ததுன்னா அந்த பணம் எங்கம்மா போயிருக்கோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது வரைக்கும் ஒரு பொருளாவது காணாம போயிருக்கா? சொல்லுங்கம்மா. இல்லதான். அப்புறம் எப்படிமா இன்னைக்கு மட்டும் காணாம போயிடுச்சு? நீ இப்படி கேட்ட நான் என்னடி பதில் சொல்ல முடியும்? நீங்க தாம்மா பதில் சொல்லணும். எனக்கு அப்புறம் இந்த வீட்ல வேலைக்கு சேர்ந்தது யாரு? அந்த ஊர்வசி. அவ வந்ததுக்கு அப்புறம் தானே இப்படி எல்லாம் நடக்குது. அத யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. என்னையே கேள்வி கேட்டா எப்படிமா? இத பாரு, நம்ம பிரீத்தி ஊர்வசி மேல சந்தேகப்படலன்னு தானே இப்படி கேக்குற? ஆமா, நான் ஒன்னும் ஒரேடியா அப்படி நினைக்கல. ஆனா என்ன சந்தேகப்பட்டுட்டாங்களேன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. தானும் நானும் இருக்கும்போது நடக்காதது இப்ப நடந்திருக்கேம்மா. அதுலயும் என்ன வேற இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களேம்மா. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா. என்ன சாவித்திரி, இது முட்டாள்தனமாவே பேசிக்கிட்டு இருக்க. தானி இருக்கும்போது கூட பல தடவை பணம் காணாம போயிருக்கு. அப்பெல்லாம் நான் ஒரு தடவை கூட அவனை சந்தேகப்பட்டதில்ல. கொஞ்சம் கவனமா இருடா. நம்ம வீட்டுக்கு 4 பேர் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. பணத்தை நீ பாட்டுக்கு எங்கேயாவது வச்சுட்டா காணாம போயிடும் அப்படின்னு நான் அவனை கண்டிச்சிருக்கேன். அதெல்லாம் முன்னாடிமா. இப்ப நம்ம வீட்டுக்கு யார் வராங்க போறாங்கன்னு நான் பாத்துக்கிட்டு தானேமா இருக்கேன். இன்னைக்கு யாருமே வீட்டுக்கு வரலையேம்மா. அதனால இல்லம்மா, நிஜமாவே அந்த பணத்தை ஐயா அந்த இடத்துல வச்சிருந்தாருன்னா அத நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தானே எடுத்திருக்கணும்.